सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुभ्यो नमः। अस्पर्शयोगो वै नाम दुर्दर्शः सर्वयोगिनां योगिनो विद्यति यस्मात् अभये भयदर्शिनः। இது சொல்லப்பட்ட இந்த தத்துவஞானம் இருக்கு. இந்த தத்துவஞானத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இது ஒரு யோகம். ஆனா இந்த யோகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டால் அஸ்பர்ஷ யோகா. ஸ்பர்ஷனா சம்பந்தம், சங்கம் ஸ்பர்ஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க. சம்பந்தம் வேறோடும் சம்பந்தம் இல்லாத, சங்கமே இல்லாத ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிற அர்த்தத்துல அஸ்பர்ஷ யோகா. இந்த யோகத்தை அடையிறதுங்கிறது துர்தர்சனம். இந்த தியானத்தை அடையிறதுங்கிறது கஷ்டம்தான், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். துர்தர்ஷ சர்வ யோகினா, எல்லா யோகிகளுக்குமே இது கஷ்டமான விஷயம். அது மாத்திரம் இல்லை, கிட்டையே நெருங்க மாட்டார் பல பேர். ஏன்னா பயந்துடுவார். இப்படி ஒரு பரமார்த்த ஆத்மதத்துவத்தை சொல்றான்னு சொல்லி பயந்துடுவார். யோகினோ வித்யதிஷ்யஸ்மா அபயே பய தரிசனம். எதுல பயமே கிடையாதோ அந்த வஸ்துவில இவ பயப்படாது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். எதிர்த்து இதம் பரமார்த்த தத்துவம். பரமார்த்த தத்துவம் சொன்னாரோ ஆத்ம சத்தியானுபவம். அது வந்தாச்சுன்னா மனசுக்கு அமங்கீகாரம் எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. அப்படிதான் அஸ்பர்ஷ யோகோ நாம அயம் சர்வ சம்பந்தாச்ச ஸ்பர்ஷ வர்ஜிதத்வாத் அஸ்பர்ஷ யோகோ நாம. எந்த வஸ்துவோடு சம்பந்தப்படுவது, சம்பந்தம்ங்கிறது பேரே கிடையாது. அதனால ஸ்பர்ஷம் இல்லாதது, எதையும் தொடாதது, சம்பந்தப்படாதது, அதுதான் அஸ்பர்ஷ யோகதான் பேர். வை மரியாதை பிரசித்தா உபனிஷத்து, இந்த பேரு அதுக்கு பிரசித்தமா. துர்தர்சகாங்கிறது அர்த்தம் சொல்றார். துஷ்டேன துஷ்டது, கஷ்டப்பட்டு இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆறு சர்வ யோகினாம். சர்வ யோகினா, யோகினா யாருக்கு இருக்கணும்? வேதாந்த விஞ்ஞான ரபிதானா. வேதாந்த விஞ்ஞானம் இருந்ததுன்னு சொன்னா சுசுகம் கருத்தும் அப்படின்னு சொல்லுது. இது சுசுகம், இதை விட அவ்வளவு சுலகம் இருக்கிறது. அந்த தியானம் இல்லைன்னு சொன்னா இது அடையிறதுக்காக அவ படுற பாடுபடுவாங்க. ஆத்மசத்தியானுபோத ஆயாச லட்சத்தேவ இத்தியர்த்தா. ஆத்மசத்திய அனுபவம், ஆத்மாங்கிற சத்தியத்தை ஆத்மசத்தியம், அதுக்கு சாட்சாத்காரத்தை ஆத்ம சத்தியானுபோதங்கிற சந்தேகமாக தொடர்பாளர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆத்ம சத்தியானுபவத்துக்காக இவன் பிரயாசப்படணும். ஆத்ம சத்தியானுபவத்தினால்தான் இந்த அஸ்பர்ஷ யோகத்தை அடைவது. அதாவது ஆத்ம தத்துவ சாட்சாத்காரம் தான் இந்த அஸ்பர்ஷ யோகத்தை அடையிறதுக்கு சாதனம். வேற ஒன்றும் சாதனம் கிடையாது. இது அடையிறதுக்கு வழக்கப்படும். யோகினா வித்யதி அம்மா. வித்யதியும் பகவதன் பயப்படுகிறார். யோகி இதுக்கு பயப்படுறார். அபய சர்வ பய வர்ஜிதாதபி. வாஸ்தவத்துல இதுகிட்ட பயமே கூடாது. இதுகிட்ட பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பயமே இல்லை, அல்ல அபயம். ஆனா இதுகிட்ட அவ ஏன் பயப்படுறான்னு கேட்டா அது ஒரு காரணம் சொல்ற. ஆத்ம நாசரூபம் இமம் யோகம் மன்யமானா. இப்படி ஒரு ஆத்மஜானம் வந்துருச்சா நானே எப்படி இல்லாம போயிட்டு நான் என்ன பண்றது? ஏன் நானே இல்லாம போடுவேன்னு பயந்து வேண்டாம் பார்த்த யோகம் சொல்றேன். இது நமக்கு ஒத்து வராது.
ஆத்மநாத ரூபம் இவம் யோகம் மன்யமானாக பயத்தில் அபரியாக்கும் பயதரிசினா. எதை தெரிஞ்சுட்டா அப்புறம் பயத்துக்கு காரணம் இருக்காது. வித்தியாசம் போது விதியுமே இல்லை, இதுதான் இல்லாம அப்புறம் பயமே இல்லை. ஆனா அதை பார்த்து வேண்டு விடுறேன். பயதரிசனாக்கும் பயதரிசனா பய நிமித்த ஆத்மநாத தரிசனீலா அவிவேகினா இத்தா. எப்படி பயம் வந்தது? அது அஜானத்தாக்கா. இது சொன்னது அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆத்ம சத்தியானுபோதத்தை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, கஷ்டம் இருக்காது, பயம் இருக்காது. அது அனாயா. ஆத்ம சத்தியானுபோதத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணலாம்? மனசை நிகிரகம் பண்ணணும். பரத்தகானா இன்னொரு ஒரு பதார்த்தத்தோடு வரக்கூடிய சம்பந்தம். பரத்தனா சம்பந்தம் ரெண்டு சேர்றது, சேர்த்து அது எதுல இல்லையோ அதை அன்படுத்தணும். எதுல எதுவும் சம்பந்தப்படாதது என்ன, வேறு எந்த வஸ்து எடுத்தாலும் அது எதிர்க்காத ஒன்னோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. எதோடும் சம்பந்தப்படாதது, அவித்தையோடு கூட சம்பந்தப்படாதது அப்படிங்கிறது என்ன? அதுதான் அப்பர்த்தையோடும் ஆத்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம். இந்த யோகத்தை அடையிறது தியானம் இருந்தா ரொம்ப சுலபம். தியானம் வரத்துக்காக கஷ்டப்படணுங்கிறதுனால அடையிறது கஷ்டம். மனசோ நிகிரகாயத்தம் அபயம் சர்வயோகினாம் துர்கயா பிரபோதித்தாகி அக்ஷயா சாந்தி இருக்கு. இது எல்லாமே மனசை நிகிரகம் பண்ணினாத்தான் சித்தமாகும். மனசோ நிகிரகாயத்தம், மனோ நிகிரகத்துக்கு அது இது அது சித்தமானாத்தான் இது எல்லாமே. இந்த அபயம் துர்கயம் யுத்த நிவர்த்தி பிரபோதம் ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம். அது கூட மனசு விக்கிரகம் வந்தாதான் வருவான். அக்ஷயமான சாந்தி, அற்புதமான ஒரு சாந்தி சொல்றோம். அது கூட மனசு விக்கிரகம் ஆனாதான் சித்தமாகும். அப்படின்னா இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு மனோநிகிரகம் வேணும். அந்த மனோநிகிரகத்தை எப்படி பண்றதுன்னு கேள்வி வரும். அப்ப அதுக்கு நாங்கள் உபாயம் சொல்றோம். ஏதாம் புனகா பிரம்மஸ்வரூபம் வதிரேகேன பிரகிருதி சத்பவத் கல்பிதமேவ மன இந்திரியாதி மனஹா இந்திரியாதிச்ச ந பரமார்த்ததோ வித்யதே. ஏதாம் பிரம்மஸ்வரூபாணாம் அபயம் மோக்ஷாச்சாத அக்ஷயா சாந்தி ஸ்வபாவத ஏவ சித்தா ந அநியாயம். ஆத்மசத்தியானுபோதம் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மசாட்சா்காரம் யாருக்கு வெளியுறுத்தோ அவளுக்கு மனோநிகிரகமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அவளுக்கெல்லாம் சித்தமா இருக்கு. அந்த ஆத்மசத்தியானுபாதம் வராத வாழ்க்கை மனசை நிகிரகம் பண்ணினாத்தான் இது கிடைக்கிறதுக்கு வழிபடுது இல்லையா? அதனால யாருக்கு இந்த மனோநிகிரகம் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்திலேன்னு கேட்டா, தத்துவஞானிகளை பார்த்து சொல்லலே. அவளுக்கு மனசு எங்க போனாலும் அது அவ அபிதோ பிரம்ம நிர்வாணம் வித்தியதே விதிதாத்மான் தர்க்கத்தே விதிதாத்மா. எங்க பார்த்தாலும் அவளுக்கு பிரம்ம நிர்வாணம் தான், பிரம்ம நிர்வாணம். அந்த மோட்சத்தை எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவளுக்காக மனோ நிகிரம் பண்ணலைன்னா அவனுக்கு மோட்சம் வராது போதும் அப்படின்னு சொல்லலை. அப்ப யாரு ஏதாம் பிரம்மஸ்வரூபானாம் அபயம் மோக்ஷாச்சாதயா சாந்தி ஸ்வபாவதேவ சித்தா இல்ல அந்நிய ஆயத்தா. அந்த மோட்சத்தை அடையணுங்கிறதுனால வேற எதையோ ஒன்னா அபேட்சிக்கணுங்கிறது கிடையாது. அதான் நோபச்சார கதஞ்சனான்னு வேறுபாடு இருக்குன்னா அவளுக்காக ஒரு பிரயாணம் பண்ண வேண்டியது. இப்ப அந்த நிலைக்கு வராதவா இருக்காது, ஆனா வரணும்னு ஆசைப்படுறாரு முமுட்சு, அவளுக்காக சொல்லப்படுறது. ஏது அதா அந்நிய யோகினா மார்க்கதாக அந்த மார்க்கத்துக்கு வந்திருக்க லட்சியத்தை போய் அடையல. ஈன மத்தியம திருஷ்டையா ஆசிரமா ஸ்ரீகாக ஈன மத்தியமோத்தம திருஷ்டையான்னு சொன்னா இல்லையா? உத்தம திருஷ்டிக்காக விட மத்தியமான அதிகாரிகள், அதை விட இருக்கிற அதிகாரிகள், அவளுக்கு என்ன ஒரு உபதேசம் பண்ணப்படுறதுன்னு கேட்டா மனோநிகிரகம் பண்ணணும். அதனாலதான் நமக்கு எல்லாம்
மனோ அந்நே ஆத்மவியதிருத்தம் ஆத்மசம்பந்தி பக்தி. இதாவது தான் வேறு தனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, அந்த மனத்தை விக்கிரகம் பண்ணணும்னு சொன்னா அவர்களெல்லாம் தெரியும். அதனால தன்னை தவிர வேற ஒண்ணு மனசுல இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்காளோ அவளுக்கு ஆத்ம சத்திய அனுபவ ரஹிதானாம் ஆத்மதத்துவ சாட்சாத்காரம் வராதவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மனசோ நிகிரகாயத்தும் அபயம் சர்வேதாம் இருக்கும். மனசை நிகிரகம் பண்ணினால் தான் அபயம், இல்லாட்டா பயம் போகாது. மனசை நிகிரகம் பண்ணினால்தான் துக்கத்துக்கு அப்பதான் இல்லைன்னா புதுசா உடனே ஆத்மசம்பந்தி மனசு பிரச்சலித்தே துக்கத்தையோட்டி அறிவேனா தன்னுடைய மனசு கொஞ்சமாவது அமைந்து அப்படின்னு சொன்னால் சலனத்தோடு இருக்குதுன்னா துக்கத்தை அறிவு துக்கம்தான் ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு. மனசுடைய சாந்தரியம் சஞ்சலமான சலன்னா மனசு அதை பார்த்துக்கலாமா இருக்கலாமா அது சஞ்சலமா இருக்கும் காலத்தில் துக்கமா ஆத்ம பிரபோதா அப்படி மனோநிகிரகாயத்தையோ. அப்ப மனசை நிகிரகம் பண்ணினாத்தான் இதெல்லாம் சிந்திக்கன்னு சொல்ற மாதிரி ஆத்ம சாட்சாத்காரம் கூட மனோநிகிரகம் பண்ணினாத்தான். ததா அக்ஷயா மோக்ஷாட்சா சாந்தி மனோநிகிரகாயத்தாயோ. மனசை நிகிரகம் பண்ணினாத்தான் அக்ஷயமான சாந்தி கிடைக்கும். அப்ப மனோநிகிரகம் எப்படி பண்றது? அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற மனசோ நிகிரகத்துவது பவேத் அபரிச்சேததா. நடக்கிற விட முடியாது, விட்டுடக்கூடாது. ஒரு பூர்ணமான மனசை அடக்கியே பூர்ணமான ஒரு இது. அதனால அந்த உற்சாகம் குறையவே கூடாது. அனிர்வேதத்துக்கு அனிர்வேதத்துக்கு என்னன்னா உற்சாகம் குறையாம இருக்குது. என்ன பெரிய விஷயம் அடுத்து பண்ணுறது அந்த இது குறைக்காம இருக்குது. ஆனா இப்ப முதல்ல ஆரம்பத்திலிருந்தே விடுவோம். ஆனா பாதி வழி இதை போச்சு இது என்ன பிரயோஜனம் விட்டாருன்னா பிரயோஜனம் அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் சொல்ற. இந்த பெரிய சமுத்திரம் இருக்கு இல்லையா, அதுல சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை இறக்கி போட்டோம், காலி பண்ணோம். சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை ஜலத்துக்கும் இறக்கி சுற்றி காலி பண்ணணும். அதுவும் என்ன எப்படி சொன்னா அந்த பிறந்த நோய் இருக்கு பார்த்தீங்களா, அதை தோட்டு தோட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு மீண்டுவா எடுத்து கரையில முடியுமா? எப்படி ஜனாவில முடியும் அப்படின்னு நினைச்சா பண்ண முடியாதுதான். அதே மாதிரி இந்த மனசை எதையாவது நிச்சயம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சா முடியாதுதான். மனசுல எவ்வளவு ஒரு தைரியம் வேணும். நான் ஒவ்வொன்னா அந்த ஒவ்வொரு பிந்துவாக இறக்கி இறக்கி கடைசியில வீட்டிலேன்னா எளிதான ஒரு நாள் அந்த சமுத்திரத்தை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்த நினைச்சு பிரவர்த்தி பண்ணினான்னா அவன் மனசுல எவ்வளவு தைரியம் இருக்கணுமோ அவ்வளவு புண்ணியம் வேணும் மனசை நிகிரகம் பண்றது. அப்படி செய்த பண்றான். இதை பண்ணி சிரமப்பட்ட ஒண்ணுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோன்றிட்டுதான்னு வச்சுங்களேன். அப்படின்னு மனோவித்யோபி தேசாம் உதபேதே உதாகிரேன ஏகபிந்துனா உச்சேதனேன சோஷணம் விவசாயவது. சமுத்திரத்தை வச்சு உதாகிரத்தை வச்சு கர்ப்பனுடைய வச்சு ஒவ்வொரு பிந்துவாக எடுத்து வச்சு 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 காரியம் பிரயத்தனம் பண்ற மாதிரி விவசாயவதா. அந்த மாதிரி ஒரு தீர்மானமான விவசாயதான்னு சொன்னா பிரயத்தனம் அனவசன்ன அந்த கரணான இது இந்தியாவில் புரிகிற காரியமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆயுர்வேதா அபரிச்சேதகா பவதி. அபரிச்சேதகா இல்லையா, கொஞ்சம் கூட கழிக்க கூடாது. இது இதெல்லாம் நிச்சயமா முடியும். இன்னைக்கு தானே நாளைக்கு நாளைக்கு தானே நாளைக்கு அந்த நிர்வேதம் வேற, இந்த நிர்வேதம் வேற. அனிர்வேத சுயோகோட கீழ் சொல்றாரு. இந்த நிர்வேதம்னா இஷ்டா. அந்த சொல்ற நிர்வேதம் வைராக்கியம். வைராக்கியமும் பலம். உபாயத்தை வச்சு இவன் பிரவருத்தி பண்ணிக்கும் போது இவ்வளவு தடவை நான் பண்ணியாச்சு, ஆனா ஒன்றும் சிக்கிக்கிறேன்னு கழிக்க கூடாது.
அங்கே அலைஞ்சிட்டு இந்த நிர்வேத சப்தத்தினாலே அனுஷ்டாக அனிர்வேதனாக உற்சாகம் உற்சாகம் குறையக்கூடாது. அங்கே சொல்லக்கூடிய நிர்வேத மாயாத்தினா விஷயத்தை கிடையாது. என்ன சொல்ற உபாயேன நிர்வீயாத் விக்ஷிப்தம் காம போகயோ சுப்ரசன்னம் லயே செய்வ யதா காமோதயதா. இந்த மனசை நிகிரகம் பண்றதுக்கு உபாயம் சொல்லித்தரேன். அந்த உபாயத்தினால மனசை நிகிரகம் செய்யவும். உபாயேன நிகிரகியா அந்த மனசு ரெண்டு நிலைமையில இருக்கும். ரெண்டு நிலையிலையும் அதை நம்ம நிகிரகம் பண்ணுவோம். நிகிரகம்னா அது போற நிலையிலேருந்து அதை குறிக்க வைக்கணும். விக்ஷிப்தான் காம போதையோ அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைச்சுன்னு அதை பற்றி அதுக்கிட்ட போயின்னு சொன்னா அப்பவும் அதை நிகிரகம் பண்ணணும். அசுப்பிரசன்னம் லவை வெளியில போக விடலைன்னு சொன்னா தூங்குறேன்னு தூங்க போகும். வெளியில எனக்கு வேலைக்கு போக விடலைன்னு சொன்னா தூங்கி போகணும். அது தூங்க விடக்கூடாது, கலப்படும். அதனால யதா காமஹா லயத்ததா அது தூங்கி கொடுத்தா அப்புறம் எங்கேயாவது அதுல தியானம் பறக்குமா இல்லையா? அதனால ஆத்மசக்தி அனுபவம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதை தூங்கவும் விடக்கூடாது, வெளிவதற்கும் போக விடக்கூடாது. அது ரெண்டு பேருமே நம்ம உபாயத்தினால ஏன்னா உபாயத்தினால அதை அபரிச்சின்ன விவசாய மாத்திரமேவ பதநிகிரகே உபாயமா இது போருமா? நான் நிரந்தரமா பண்ணிட்டே இருக்கேன், செலுத்து இல்லாமல் போருமா? மனசில் பண்ண முடியுமா? இந்த உபாயமேவா உபாயமே இல்லாமல் நீங்க பாட்டுக்கு முக்கியம் பண்ணிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உபாயத்தினால அதுக்கு ஒரு சாதனமே, அந்த சாதனத்தை வச்சு நீங்க பிரயோஜனம் பண்ணலாம். சாதனமே உங்ககிட்ட இல்லை, வெள்ள பிரயோஜனம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியாது. அபரிச்சின்ன விவசாயவான் சன் வக்கியமான உபாயின மேல் சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய உபாயம் இருக்கு. அந்த உபாயத்தை கொண்டு மனசை அடக்க வேண்டும். காமபோக விஷயேஷு விக்ஷிப்தம் மனஹா விரும்பியா போகத்துக்கு விஷயமா இருக்குமே அங்க போகும்போது ஆசைப்பட்டு போகிறது. அங்கே அப்படி இருக்கும்போது அந்த மனசுக்கு விக்ஷிப்தம் பேரு. காமபோகத்துக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை மனசை பார்த்துட்டு கொண்டிருக்கும் போது அந்த மனசு விக்ஷிப்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவங்க அப்படி போக விடாம அதை நிகிரகம் பண்ணணுமா? நிகிரகியா நெருங்கா ஆத்மன்யவ அந்த போக விடாமல் ஆத்மாவிலே இருக்கும்படியா செய்யணும். இந்த லீயதே அஸ்மின் சுகுப்தோ லயஹா லயஹானா இங்க சுகுப்தின்னு அர்த்தம் தூக்கம். தஸ்மின் லயேஷ சுப்ரசன்னம் ஆயாசவர்ஜிதமபி தூக்கம் போது நல்ல தூக்கத்துல மனசு ஆயாசம் இல்லாமல் ரொம்ப சுப்ரசன்னம் நல்லா இருக்கும். ஆனா அங்கேயும் போகக்கூடாது, தியானம் பறக்காத தூங்கிடுச்சுதான். அதனால அதுல இருந்து அதை காப்பாற்றணும். நிர்வீயாதி அனுபவத்தது அப்ப கேட்கலாம். வாக்கிய விஷயங்கள்ல விஷயபோகத்துக்கு அது அளந்து போச்சுன்னா அப்ப நம்ம அதுல இருந்து அதை பிடிச்சி எழுதலாம். நியாயம் எழுதும் போது சாந்தமா இருக்கு அந்த மனசு, அதை எதுக்கா நம்ம கலக்கி விடணும், அதுக்காக சாந்தமா இருந்தது விடணும் அப்படின்னு கேட்டா ஆழ்த்துதான். சுப்பிரசன்னத்தை தஸ்மாத் நிகிருஹ்யதே அப்படின்னு கேள்வி. இஷ்யதே யஸ்மா யதா காமஹா அனர்த்ததே ததா லயோபி. இந்த காமத்தில அது எப்படி ஈடுபடுறது இவனுக்கு அனர்த்தத்தை கொடுக்குமோ அதே மாதிரி லயம் கூட. அனர்த்தம்னா என்ன? இந்த போகம் வரத்துக்கு அது பிரதிபந்தம் இல்லையா? அதனால அத காம விஷயத்திய மனசா கிரகவத்து லயாதபி நிரோதயம். அது தூங்க போகாம அதுல இருந்து வெளியில வரணும். இப்ப என்ன உபாயம் கருத்து? எந்த ரெண்டு உபாயத்தை வச்சு மனசை அடக்கணும்? அபியாசேன கௌரித்தேய வைராக்கியனத்தை திருஷ்டியது. வைராக்கியம் அந்த வைராக்கியங்கிறது என்ன, அபியாசங்கிறது என்ன? அந்த சப்தம் போடாம விசாரம் அடுத்தது. துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்ய காமபோகான் வர்த்தயேத் அயம் சர்வம் அனுஸ்மிருத்ய ஜாதம் நைவது பையதி. இந்த
மனசு எந்த விஷயத்துக்கு ஓடுறதோ அந்த விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டு போறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனசை அங்கேயிருந்து நிவர்த்தி பண்றதுக்கு அதுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த விஷயத்திலால வரக்கூடிய துக்கம் என்ன கொஞ்சம் யோசிக்காது இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய துக்கத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு இது தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் துக்கம் இல்லாம இல்லவே இல்லை. சர்வம் துக்கம் தான். துக்கம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதோட கூடவே சேர்த்து துக்கம் ஒன்று இருக்கு. அதை நினைச்சு பார்க்கணும். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானு சொல்றாரு. அப்ப சர்வம் துக்கம் சர்வம் அனுஷ்டிய எந்த விஷயத்துலாம் இதை போய் சேருவது அது எல்லாம் துக்கம் கூடவே இருக்குது. அதை ஞாபகப்படுத்தினோம்னா அது மறந்து போய் தான் அங்க போறது, துக்கத்தை மறந்து விடுறது. அது ஞாபகப்படுத்தினோம்னா சரிதான் அது வாங்கான்னு ராஜன் தெரிஞ்சுது. காமபோகா நிவர்த்தை. இந்த ஸ்மரணம் எதுக்காக உபயோகப்படுறது தெரியுமா? இந்த ஆசை இருக்கு மனசுல, இதுதான் அதை தூண்டி விட்டு போக சொல்றது. அப்ப அது போகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணாமல் அது திருப்பி இருக்க முடியாது. நமக்கு எந்த விஷயத்துக்கு ஆசையோடு போர்ந்தோ போறதுக்கு காரணமா இருந்த ஆசையை நிவர்த்தி பண்ணாமல் அதை திருப்பி இருக்க முடியாது. அது ஒன்றும் சாமானியப்பட்ட விஷயம். அதனால அந்த ஆசை இல்லாம பண்றதுக்கு இது வரும். துக்கத்தை பார்த்தோம்னா ஆசை தானா இருக்க முடியும். ஒரு ஆசை முதல்ல வரும், அப்புறம் அது பயங்கரமா இருந்து கஷ்டப்படுத்துன்னு நினைச்சு விட்டான்னு வச்சுங்களேன், போற அது வாட்டவா வேண்டான்னு தோணிவிடும். அசம்சயம் அதெல்லாம் சரி பிரமாசி விளைவதற்கு, ஆனா இதை பார்த்துட்டாங்க அப்புறம் வேண்டான்னு தோணும். அதான் துக்கம் சர்வ மனசிருக்கியா. இது ஒண்ணு. இது வைராக்கியத்துக்கு உபலட்சம். வைராக்கியத்தினாலே விஷய போகத்தில் இருந்து மனசை விடுவித்து நிகிரகம் செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது அகம் சர்வ மனுஷ கூட சித்திரமான அகம்னா பரமாத்மா தான். சர்வங்கள் இதம் பிரம்மா, எல்லாம் பிரம்மன். பிரம்மன் தானே இது. அதுலேருந்து வந்தது அதுவே இருக்கு, அதுவே போடுதுன்னா அது வந்ததுலேருந்து வந்து குறை மாதிரி கார மாதிரி தானே பிரம்மன் தானே இது அப்படின்னுங்கிறத நீங்க அபியாசம் பண்ணிட்டே வந்ததுன்னு வச்சுருந்தோம். அதுவும் அதுக்கு ஒரு நல்ல உபாயம். அகம் சர்வம் அனுஸ்மிருத்ய ஜாதம் நைவது பச்சதி. அதை அந்த மாதிரி பாவனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசி அவனுக்கு அது நல்ல அபியாசமா இருக்குன்னா அப்புறம் துவைத்தத்திட்ட போகாது. வேற துவைத்தங்கிறது அவருக்கு மனசுக்கு தெரியாது. அப்ப அது இருக்கிற தானா வரும் ஆத்மத்தை பற்றி கொண்டு சகா உபாயா இது சர்வம் துவைத்தம் அவித்யா விரும்பிதம். ஆத்மாவுக்கு பாக்கி எல்லாமே அனாத்மா எல்லாமே அவித்யால வந்தது. துக்கமேவ துக்கமேவ துக்கம்தான் அது. அனுஸ்மிருத்ய காமபோகா காமநிமித்தோ போகா இச்சா விஷயா தஸ்மாத் பிரகிருதம் மனோ நிவர்த்தது. இந்த மனசு அந்த போக மட்டும் போயிருக்கும் போது அதனுடைய துக்கம் தெரியாம தான் போயிருக்கு. அந்த துக்கத்தை ஞாபகப்படுத்தி அங்க வந்து கொண்டு வரணும். அதான் வைராக்கிய பாவனையா இருக்கிறதா. வைராக்கியத்தை குறித்து அந்த மனசை நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி அகம் பிரம்ம சர்வம் அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறது. அதெல்லாம் பிரம்மா சர்வங்கள் இதம் பிரம்மான்னு தானே ஒப்படைத்து சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இந்த சாஸ்திராச்சாரிய உபதேசத்தா அனுஸ்மிருத்திய அது சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை மறுபடியும் இருக்கிற மதிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகப்படுத்தினால் இந்த ரெண்டு சாசனத்தை வச்சு மனசை நிகிரம் பண்ணலாம். விபரீதம் வைத்தஜாதம் நைவத்து பசியத்தாவா அப்புறம் பெரிதும் தெரியாது. இது காணாம போயிருந்து. இந்த ரெண்டு சாதனத்தை வச்சு என்ன பண்ணணும், எப்போ அதை வந்து மனசை அதுல இருந்து நிகிரம் பண்ணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். வயே சம்போதையே சித்தம் விக்ஷிப்தம் சமயே புனः சதசாயம் விஜான்யாத் சமப்பிராப்தம் ந ஜாலயேத். சில சமயம் அந்த நிகிரகம் பண்ணும் போது அந்த அபியாசம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல சித்தம் லயத்துக்கு போகிறேன்னு சொல்லி லயம்லாம் பெருசு தூக்கம் வருது, நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி போகும். உடனே அந்த மனசம் போதையே அதுக்கு போதனை செய்திருக்கிறார் உங்களோட.
அப்புறம் விக்ஷிப்தம் காமபோகத்துக்கு அது வேணும் இது வேணும்னு விஷயத்துக்கு போகும்போது அந்த அதுக்கு விக்ஷிப்தம்னு பேரு சொன்னோம் இல்லையா. அப்ப அது சமய அதுக்கு சாந்தி வரும்படியா அதோட அதை பண்ணணுமா. தூங்கவும் விட மாட்டேங்கிற வெளியிலும் போக விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அது சில சமயம் அப்படியே தடக்கமா நின்று விடுப்பான். கரெக்டாக நின்னா மாதிரி எப்படியும் நின்றுடும். ஒன்றும் பண்ண மாட்டேன் அடைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணணுமா, சதகாயம் விஜானியா, இந்த சம்போதனை சமயே விஜானியா, இந்த 3 உபாயம் இதுக்கு அர்த்தம் பார்த்துக்காக சொல்லுவார். அப்ப ஒரு உபாயம், அதனால அதை சரிப்படுத்தினா நம்ம வழிக்கு வந்துடும். இப்ப எல்லாம் சமப்பிராப்தம், சமம்னா பிரம்மஸ்வரூபம். அது பிரம்மத்தை அடைஞ்சு விடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மனசு நான் இப்போ நான் எடுத்து அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு நான் கலந்து விடுறேன். வேலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், தூக்கத்திலேருந்து கலந்து விட்டுருக்கோம், கடத்தான் நிற்க முடியாது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அது எல்லாத்து ஆத்மஸ்வரூபத்துல நிற்க தெரிஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க. போகிறோம் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்ததுவா வெளியில வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருந்து அதை அசைக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் அது ஆத்மாவில் நிற்கிறதோ எவ்வளவு நேரம் நிற்கிறதோ அப்படின்னு நிற்கணும். அவங்க நினைக்கிற அதுக்கு எடுத்துக்கணும். ஏவம் அன்ன ஞானாபியாச வைராக்கிய துவய உபாயன, இந்த 2 உபாயங்கள் ஞானாபியாசம் வைராக்கியம், இந்த 2 உபாயத்தினாலே லயே சுசுப்தே லீனம் மனஹ சம்போதே மனஹ ஆத்மவிவேக தரிசனேன யோஜயே. அது தூங்க போறதோ இல்லையா அப்படின்னு நம்ம எதுக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம், ஆத்ம தரிசனத்துக்காக இல்லையா. பக்கத்துல வந்துருக்கு அப்படின்னு ஏதாவது உற்சாகப்படுத்தி இதை கலத்தி விடணும். பூமினா கிடைக்காம போதும் இப்ப கிடைக்கும் முடிச்சு போகணும். சித்தம் மனஹாய்க்கு அனர்த்தாந்தம். சித்தம் என்ன மனசு என்ன எல்லாம் ஒரே சப்தம் வந்துடும். எச்சித்தரிக்க காமபோகேது சமயே, அதை சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்துறதுனா என்ன, அதனுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கிறது. துக்கம் சர்வமனத்திற்கு இருக்கின்ற ஆசையை நிவர்த்தி பண்ணிச்சுன்னா மனசு சாந்தம் இல்லையா. இப்ப சாந்தி மாப்பனோடு காமக்காய் ஆசை எங்கே அடங்கி போயிடுறதோ அங்கே சாந்தி. தான் நிறைய வந்துட்டே இருந்தா அசாந்தி. அப்ப சமயே புனக ஏவம் புனப்புனகா அபியாசதா, இந்த மாதிரி அபியாசம் பண்ணினதுனாலே லயா சம்போதிதம். இப்ப தூக்கத்திலேருந்து அது வெளியில வந்துருக்கு, தூங்கல. விஷயேபிய யாவற்ற விஷயங்களுக்கும் போகல. நாட்டு சாமியாபனம். இந்த சாமியம் பிரம்ம ஆத்மாவில் நிற்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை அந்தராளாவம். அப்ப சகாயம். அப்ப இது என்ன பண்றது, விஷயத்துக்கு போகலையே தவிர ஆத்மாவுக்கு வரல. அது எப்படி இருக்குன்னா, விஷயத்துக்கு போகிறதுக்கு தூண்டக்கூடிய ராகத்தோடதான் இருந்துட்டு இருக்கு. அந்த ராகம் வேலை செய்ய முடியாம இருக்கிறது. அதனால சகாயம் சொல்றது அந்த நிலை. பராகம் பீஜசம்யுக்தம் மனஹாய்க்கு விஜானியா. ஏன்னாக இங்கே நிற்கிறது, நான் சொன்னதை கேட்காமா அப்படின்னு கேட்டா அந்த ஆசையுடைய பீஜம் அங்க உட்கார்ந்துருக்கு. எதுக்கு போகல விஷயம் வேற, தூண்டவும் விடல, ஆனா நடுத்தரவுக்கு நிற்கிறது அப்படின்னு கேட்டா அந்த ராகம் இருக்கிறதுனா ராக பீஜம் இருக்கு. அது என்ன பண்றதுன்னா இந்த விதத்தையாவது அடக்கணும். தகவல் எத்தனத்தை சாமியம் ஆப்பாது, அதாவது அதை அடக்கணும்னா தானா போகாது அந்த பீஜம். பிரகோப்பியத்தை பரந்திருஷ்டுவா நிவர்த்தது. சாட்சாத்காரம் வந்தாதான் போகுமே தவிர இல்லைன்னா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நாம பிரயத்தனப்பட்டு அது ஆத்மாவில அதை ஈடுபட வச்சு நம்ம வேற நிற்க விடக்கூடாது. எதாவது எதாவது சமப்பிராப்தம் பவதி, அந்த பிரயத்தனத்தினால அது எப்போ ஆத்மாவில லைக்க ஆரம்பிக்கிறதோ பவதினா சமப்பிராப்தி அபிமுகி பவதி, லைக்க ஆரம்பிக்கிறது. அதாவது லயம் ஆயிடுச்சுன்னு இல்லை, கிட்ட வந்தாச்சு. அப்படி உள்ள நிலைமையில பகா தகு ந சாலையே இங்கிருந்து அதை வர சொல்லி விஷயாதிமுகம் நசிதா, வேற ஏதாவது விஷயத்துக்கு போய் தருவார். அப்புறம் இன்னொரு நாஸ்வாதயோசுகம் தத்ர விஸ்வங்க பிரஜ்ஞயா பவேத் நிச்சலம் நிச்சரம் குறியாத் பிரயத்தனதா. இந்த அபியாச காலத்துல அவனுடைய எண்ணம் ஒரே எண்ணமாக தான் இருக்கணும். சித்தம் ஏசி குறியா,
அந்த ஆத்மாவை தவிர வேற எதிலையும் அந்த சித்தத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆத்மாவில்தான் அந்த சித்தம் ஏகாகிரமாகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் இருக்கு. வேற எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, எப்போ விஷயத்திலேருந்து இது ராகம் எல்லாம் விட்டுட்டு திரும்புமோ சித்தம், அப்போ அது சாந்தமாயிருக்குது. விஷய ராகங்கள்லாம் சமணம் பண்ணினதுனால அப்ப அந்த ஒரு சௌக்கியம் வரும், ஒரு சுகம் அனுபவிக்கிறதுக்கு வரும் யோகி. அதை எதுக்கு அடைங்கிற நாசுவா அது சுகம் பெற்ற இருக்கு அப்படின்னு அந்த சுகத்துல உன்னுடைய ஆசையை ஏற்படுத்திருந்தாது. அதான் மனத்தினுடைய அடங்குற காரணத்தாலே, மனசு அடங்குறதுனால எந்த ஒரு சுகம் ஏற்படுறது அந்த சுகத்துல ரசிக்காது. நிச்சங்க பிரஜையா பவே சாஸ்திரம் சொல்லி கொடுத்த அந்த விவேக புத்தியாலே அந்த சுகம் இருக்குதான், அந்த சுகம் வரதான். அந்த சுகத்துல ஆசை இல்லாமல் சங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நிச்சலம் நிச்சர சித்தம். எப்போ அந்த சித்தமானது சலனம் இல்லாத ஆயிடுமோ அந்த அப்பேற்பட்ட அந்த சித்தத்தை ஆத்மாவிடத்துல ஏகாகிரமாக இருக்கிறதுக்காக நாம் நம்மளுடைய பிரயத்தனம் இருக்க வேண்டும். ஏசிக்குரியா பிரயத்தனம் சமாதித்ததா யோகினஹா எத் சுகம் ஜாயதே. சமாதி வரத்துக்கு முன்னாடியே இந்த சுகம் வந்துருமா. மனச நிகிரகம் ஆகுது. மனச நிகிரகம் பண்றது கஷ்டம். ஆனா அது கிட்ட நிகிரகம் ஆயிடுச்சுன்னு வந்தா ஒரு சுகம் வர ஆரம்பிச்சு. முதல்ல துக்கம், அப்புறம் சுகம். தத்துன ஆஸ்வாதை தத்ர ந ரஜ்யேதா. அதை போய் ஆசை வைக்கக்கூடாது. நிச்சங்கா, அதுல ஆசை இல்லாம இருந்துடணும். நிஸ்பிருகா பிரஜையா விவேக புத்தா. அது விவேக புத்தியை உபயோகப்படுத்தி அந்த சுகத்துல ஆசை வைக்கக்கூடாது. அதுல வித்தியாசம். அது ஒன்றும் விசேஷ சுகம் இல்லை. விசேஷ சுகம் கிடையாது. ஏன் விஜயம் தள்ளி வந்தாச்சு, விசேஷத்துக்கு சம்பந்தப்படலையா. அப்ப இந்த விஜய சுகம்னு இல்லை. விஜய சுகங்கிறது சாஸ்திராதி விஷம். அதனால அதுலேருந்து நம்ம விடுபட்டாச்சு. ஆனா இது நம்ம சுகம் தான் கேட்டதுக்கா, நம்மளுடைய சுகம் தான் அது. அப்ப அதுலையும் ஆஸ்வாதனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு வேண்டிய சுகம் மனத்தை அடக்கினத்தினால வரக்கூடிய சுகம் இல்லை. சுவாபாவிகமா நிச்சயமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமான ஆனந்தம் அதுதானே வேணும். இப்ப என்ன அதை அவன் ருசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். மனசனுடைய அடக்கினத்தினால வரக்கூடிய சுகத்துல இவன் ஆசை வச்சான்னா அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் அவன் சமாதிக்கு போனோம்னு தான் ஆசைப்படுவான். சமாதியிலேருந்து வெளியில வந்துட்டா அந்த சுகம் கிடைக்காம போறது. அப்ப அந்த சுகம் எனக்கு வேணுமே, அது விட முடியலையே, அது வேணுமேங்கிறதுதான் மறுபடியும் சமுதாயமாக காட்ட வேண்டியது. இப்ப அதுல ஆசை இல்லாமல், அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, அப்ப மனசு அதுல இருந்து வெளியில வரும்போது, சமாதியிலேருந்து கலந்து வெளியில வரும்போது அதுக்கு அந்த சுகம் இல்லை. மனசு அடங்கினாத்தான் அந்த சுகம் அப்படின்னு சொல்லிட்டா, மனசு அதுல இருந்து வெளியில வந்தா, சமாதியிலே வெளியில வந்தாச்சுன்னா அப்ப அந்த சுகம் இல்லை. ஆனா எனக்கு எப்பேற்பட்ட சுகம் வேணும்? எப்போதுமே மறையாது. மனசு அதுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த சுகம் மறையாதோ அந்த சுகத்தை அடையணும். ஆத்மசக்தியான போதத்தினாலே சொன்னால் மனசு அடங்கிடத்தினால வரக்கூடிய அந்த தாற்காலிக சுகத்தில் ஆசையை வைக்கக்கூடாது. நிச்சங்க பிரஜையானது சகந்தரி நிச்சங்கா நிஸ்பிருகா பிரஜையா விவேக புத்தியா. எது உபலப்தத்தை சுகம் தத் அவித்யா பரிகல்பிதம் மிருகைவ இது பாவையே. இந்த விஷயம் சுகம் கிடையாது, நம்மளும் இல்லை. தகோடு சுகராகான் நிருந்தியாதி. அப்ப மனசாடத்தினத்தினால வரக்கூடிய சுகத்திலே இருந்தும் இது வேண்டாம் நமக்கு, இது நமக்கு வேண்டியது, நாம தேடிட்டு வந்த சுகம் இது இல்லை அப்படின்னு சொல்லி அதுல மனசை மீண்டு பண்ணணும். எதா புனகா சுகராகா நிவர்த்தம், அதுல இருந்தே அவன் மனசை விடுபட வச்சுட்டான்னா அப்ப நிச்சல ஸ்வபாவம் அது நிச்சல பகிர் நிர்கதி சித்தம். நிச்சல ஸ்வபாவம், நிச்சலம்னா சலனம் இல்லாமல் இந்த மனசு சஞ்சாரம் பண்றது. அப்ப அத சஞ்சாரம் அப்படி இருக்கக்கூடிய, அதாவது ஆசையை வச்சு சஞ்சாரம் பண்ணல, ஏதோ மனசனுடைய சுகம் போடுது. அப்ப என்ன பண்ணணும்?
அது எந்த விஷயத்துக்கு போகணும், மற்ற விஷயங்கள்ல பதில் விஷயங்கள்ல போக விடாமல் ஆத்மாவிலேயே ஒரு முகமாக இருக்க பிரயத்னப்பட வேண்டும். சித்தம் ததஸ்தோ நிகம்யா உக்தோபாயேனா, இப்ப முன்னாடி சொல்லப்பட்ட அந்த உபாயத்தினாலே ஆத்மன்யேவ ஏகீகுர்யா பிரயத்னதா ஸ்வரூப சத்தா மாத்திரமேவ ஆபாதையே. இதுக்கு ஒரு அர்த்தம் மனசுகாரு. சித்தம் இருக்கு, சித்தத்தை நம்ம நேரடியா பார்க்கவே முடியாது. சித்தம்னு ஒரு பதார்த்தம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எந்த வஸ்துவெல்லாம் தெரியுதோ அந்த வஸ்து எல்லாமே சித்தத்தினாலதான். சித்தம் அந்த வஸ்துவுடைய ஆதாரமாகி அதோட சேர்ந்து நமக்கு தெரியுது. அப்ப அது வஸ்து எந்த வஸ்து அதை விஷயப்படுத்துறதோ விருத்தி ரூபமாக அதோட சேர்ந்து விடுறது இல்லையா, அது சித்தத்திலேயே ஒரு விஷயம். அப்ப ஆத்மாவில ஒரு ஏகீகாரம் பண்ணியாச்சுன்னா, ஆத்ம செய்த போது வந்து விடுதுன்னா அப்ப சித்தம் என்னவாயிடும், ஆத்மாவாகும். இதுதான் ஏகீகிரியா பிரயோஜனம். ஆத்மாவை வச்சுட்டு வேற எதுவுமே அந்த சித்தத்துல பாதிக்காமல் ஆத்மா மாத்திரம் பாதிக்கிறது. அந்த அசண்டாகார விருத்தின்னு இது சொல்லுவோம். அந்த அசண்டாகார விருத்தி வரும்படியாக செய்ய வேண்டியது. அப்ப சித் ஸ்வரூபம் ஆயுதம். அது கதாகாரம்னு சொல்லும் போது கடம் ஆயிடுச்சு அந்த சித்தம். எதெல்லாம் அது தெரிவிக்கிறதோ அது ரூபமாயிடும், அந்த விஷய ரூபமா. இப்போ அது ஆத்மாகாரமாக ஆயிடுச்சுன்னா சித்தரூபமாயிடும். சித்தம் சித்தமாக இப்ப இருக்காது. யதா நதீயதே சித்தம் நதவிக்ஷிப்யதே புனः அனிந்தனம் அநாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்ததா. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அந்த சித்தமே பிரம்மமாயிடுச்சு. முன்னாடி கூட மனசு வந்து அமலிபாவத்தை அறிஞ்சிருக்குன்னா பிரம்மன் தான் அது இல்லை இல்லையா. இப்போ பிரம்மத்தை சொன்ன அத்தனை விஷயமா அந்த சித்தருக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரி அந்த சித்தமே பிரம்மம் ஆகிடும். அதான் பிரம்மத்தை காட்டிலும் தனியாக சித்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எப்போ எதா விதியத்தே சித்தம், தூக்கம் இல்லையோ, அதாவது சுசுப்தி இல்லை, லயமாகலையோ, நெதவிக்ஷிப்யதே புனः மறுபடியும் அந்த விஷயபோகத்துக்கு போகலையோ, விசேஷத்தை அடையலையோ, அப்போ அநீஜனம் அனாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்ததா. அசையே இல்லாத, அநீஜனம்னா அசைவு சலனம் இல்லாத, யதாதீபோ நிவாசோ நேங்கதே சோமவாஸ்மிருதாயோகினோயதிஷ்டது. சலனம் இல்லாத, வேற எந்த விஷயமும் விஷயாபாசமே இல்லாத அந்த சித்தம் பிரம்மரூபமாகவே ஆகும். அந்த சமயத்துக்கு மறுபடியும் வெளியில வந்து வேற ஏதாவது கொடுத்ததுன்னா அப்போ பிரம்மத்திலேருந்து வெளியில வந்தாச்சு வேற யாரு. யதோக்தேன உபாயேன நிருஹீதம் சித்தம் யதா சுசுப்தே நலியதே. இந்த சாதகன் தன்னுடைய உபாயத்தினால அத்தியாசத்தினால அதை தூங்க விடாம பண்ணிட்டான் மனசை. நெச புனர் விஷயத்து விக்ஷித்தே, விஷயத்துக்கு பக்கமும் போக விடலை, அங்கேருந்து திருப்பிட்டான். அப்ப அஞ்சனம் அகலம் நிவாத பிரதீப கல்பம். அது பகவான் கொடுத்த உபமானத்தை சொல்லிட்டார். காற்று அதிகமான காற்றடிக்காத அந்த பிரகோஷ்டத்துல அசையறதுக்கு எவ்வளவு காற்று வேணுமோ அந்த காற்று, அது எரியறதுக்கு வேண்டிய காற்று வேணும், அசைக்கக்கூடிய காற்று இருக்கிறார். அப்படி இருந்தா அந்த நிவாத பிரதீபமா அசையாம அது காற்று எரியும். அதை போல இருக்கணுமா. அனாபாசம் தேனக்கு கல்பித்தேன விஷயபாவேன அவபாசத்தே. இந்த ஏதோ விஷய கல்பனையா பல விஷயங்கள் மனசுல வந்து போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த கல்பனையும் விஷய கல்பனையும் வராத சித்தமாக அது அந்த மனசுல வேற எந்த எண்ணமுமே வராது, விஷயங்கிற எண்ணமும் வராது. எதா ஏவம் லட்சணம் சித்தம். வாசனை வந்தா வாசனை வேலை செய்யும் போதுதான் எண்ணங்கள் வரும். வாசனைங்கிறது உத்பூதமாக, அது தூங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே வராது. அதைத்தான் நம்ம வந்து கிளம்பாம இது பண்ண பிரயத்தனத்தால, அதனால அது எந்த வேலையும் செய்யல. அந்த சித்தத்துல தன்னை வந்து விஷயமாக்கிக்கல அந்த வாசனைகள் எதுவுமே. அப்பதான் அஞ்சனம் அனாபாசம். எதா ஏவம் லட்சணம் சித்தம் ததா நிஷ்பன்னம் பிரம்மா. அந்த சித்தமே பிரம்மமாயிடுச்சு. பிரம்மஸ்வரூபேண நிஷ்பன்னம் சித்தம் பவதி. அந்த சித்தம் பிரம்மஸ்வரூபமாகிவிட்டது. அப்ப சித்தாயிடுச்சு சித்தம்.
அதனால சித்தத்தை சொல்றது, சித்தத்தை இப்ப என்ன சொல்றது, பிரம்மம்னு சொல்லுவேன். பிரம்மத்தை என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் சித்தத்தை சொல்லு. ஸ்வஸ்தம் சாந்தம் அனிர்வாணம் அகத்தம் சுகமுத்தமம் அஜம் அஜேன ஜீவேன சர்வஜம் பரிதர்ஷதே. இந்த சித்தத்தை பற்றி பேசுறோமா? யதோக்தம் பரமார்த்த சுகம் ஆத்மசத்தியானுபோத லட்சணம் ஸ்வப்னம் சுவாத்மனி சுகம். இப்போ அந்த சித்தம் எப்படி இருக்குன்னா ஆத்மசத்தியானுபோதம் வந்திருக்கா. அதாவது ஆத்மசாட்சா்காரம்னா ஆத்மா ஒண்ணுதான் பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒண்ணுதான் பாதிக்கிறதுனால இப்ப ஆத்மசத்தியானுபோதம் வந்திருக்கிறது. அது ஸ்வப்னமாக இருக்கு. ஸ்வப்னம்னா ஆத்ம நிஷ்டிதம் ஆந்தம் சர்வ அனர்த்த உபசம ரூபம் பிரபஞ்சோபசமாக சாந்த. எந்த அனர்த்தமும் அங்கே இல்லை. சனிர்வாணம், நிர்வாணங்கிற சப்தத்துக்கு முக்தின்னு அர்த்தம். முக்தியோடு இருக்காது. இப்ப முக்தமாக இருக்கு. நித்திய முக்தம்னு சொல்றோமே அது. நிர்வൃத்தி நிர்வாணம் கைவல்யம், நிர்வாணம் கைவல்யம் இதெல்லாம் ஒரு முக்திக்கு பேர். சக நிர்வாணம்னு வர்த்தது. அதனால சனிர்வாணம். இன்னொரு விஷயம்னா சத்திய அசத்தியம். சகனம்னா சொல்றதுன்னு அர்த்தம். இன்னும் சத்தியதே சகிக்கணும். அது எப்படி இருக்குன்னு வாயால சொல்ல முடியாது. சப்தங்கள் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு போராடுறது. அதனால சொல்ல முடியாது. அனுபவிக்கலாம். அத்தியந்த அசாதாரண விஷயம் இருக்கலாம். அத்தியந்த அசாதாரண விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருக்கு பொதுவான விஷயத்தை தான் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர பொதுவாக இல்லாத விஷயத்தை சொல்ல முடியாது. இதுதான் முடியாது. ஏன்னா சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயம். அத்தியந்த அசாதாரணம் சொன்னா இன்னும் ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லை. 2 பேருக்கு பொதுவானது இல்லை. சுகம் உத்தமம் நிரதிசயம் யோகி பிரத்யக்ஷமேவா. இந்த மாதிரி அபியானம் பண்ணுவாங்க. ஒருத்தர் தான் தெரியுது தவிர மற்ற வாழ்க்கையை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் அஜம் ந ஜாதம் இது அஜம். இது பிரம்மன் தானே. அப்ப இதுக்கு உற்பத்தி கிடையாது, ஜென்மா கிடையாது. அதனால அஜம். அதுக்கு வெற்றியை சொல்றார். யதா விஷயம், விஷயத்திலேருந்து வரக்கூடிய அந்த சுகம் இருக்கு. அது உண்டாகக்கூடிய சுகம், ஜன்ய சுகம். அது அஜம் இல்லை. இந்த சுகம் அஜம். அதேன அனுப்பன்னேன ஜேன அபிவிருத்தம் சத்து. இது அந்த சுகத்தை தெரிஞ்சுக்கிறது 2 தானே இல்லையா? நம்ம சுகம்னு இருந்தா சுகத்தை அனுபவிக்கணும். இப்ப சுகம்னு ஒண்ணு, சுகத்தினுடைய அனுபவம்னு ஒண்ணு, 2 நம்ம விவகாரம் பண்றோம். இதெல்லாம் எடுத்துன்னு சொன்னா சுகம் ஒண்ணு, சுகத்தின் அனுபவம் ஒண்ணு, 2 இல்லை. சுகமே அனுபவம், அனுபவமே சுகம். சுகானுபவம் அப்படின்னு சொன்னாங்க. சுகம் தான் அனுபவம். இந்த சுகத்தை நான் அஜம் அப்படின்னு சொன்னேன்னா அதனுடைய அனுபவம் என்ன? அதுவும் அஜன்யம். அதேதான். அதேன ஜீவேன அபின்னம். அதனுடைய அனுபவம் என்ன புதுசா வரப்போறதுன்னு நாங்க சொன்னோம். அதனுடைய அனுபவம் அதுவேதான். அதேன அனுப்பன்னேன ஜீவேன அவ்வதிரிக்தம். அதை ஆரம்பிக்கிறார். வெதிரிக்தம் தனியாக இதுக்கு அனுபவம் ஒன்று கிடையாது. சர்வஜ ரூபேன சர்வஜம் பிரம்ம. என்னது? சர்வஜம் பிரம்ம சுகம் பரிதர்ஷதே. இது யார் சொல்றா? சகயந்தி பிரம்ம பிரம்மவித்துக்கு இந்த மாதிரி சொல்றா. இவ்வளவு என்ன அத்வைத பிரகடனம் தான். அப்ப இதுதான் அத்வைதம் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க. கடைசியில இவ்வளவு பிரகடனத்தில் சொன்ன விஷயத்த ஒரு உபகம். நகஜாயதே ஜீவஹ சம்பவோஸ்ய நவித்யதே ஏதத் உத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சித் ந ஜாயதே. நகஜாயதே ஜீவஹ. ஒரு ஜீவனம் பிறக்கவே இல்லை. பிறக்கிறான்னு சொல்றது பிறக்கவே இல்லை. சம்பவத்தை நவித்து பிறக்கவே முடியாது. ஒன்னால எப்படி பிறக்கவே முடியாது. சம்பவத்தை நவித்தது அதுதான் உண்மையான சத்தியம். சத்தியம் என்ன? ஏதத்த உத்தமம் சத்தியம். உயர்ந்து அந்த பரமார்த்த சத்தியம் இல்லைன்னு சொன்னா எத்தனை கிஞ்சித் ந ஜாயதே. ஜன்மாவே கிடையாது.
ஜென்மா கிடையாதுன்னா அப்புறம் பாக்கி எல்லாரும் கிடையாதுன்னு தானாயிடும். ஜென்மாவே இல்லைன்னா மரணம் எங்கே வருது? சர்வோத்தயம் மனோநிகிரகாதி, இந்த மனோநிகிரகம் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொன்னதே இல்லை. இது ஆகட்டும், இதுவும் சுருத்தியில் சொல்லிக் கொடுத்தது இல்லைங்களா? மிருல்லோகாதிபதே சிருஷ்டி உபாசனாக்க மிருல்லோக இப்படி பல திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்து இதே மாதிரிதான் பரமாத்மாவுக்கு இந்த ஜெகத்து பிரபஞ்சம் உண்டாகுது சிருஷ்டியாகுது அப்படின்னு சொல்றது சொல்லப்பட்டதெல்லாம் எதுக்காக தெரியுங்க? பரமார்த்தஸ்வரூப பிரதிபத்தி உபாயத்தேன. இப்படி சொன்னாலாவது அந்த பரமார்த்தஸ்வரூப பிரதிபத்தி ஞானம் ஏற்படாதா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமாக தான் சொல்லப்பட்டதே தவிர திருப்தியில் சொல்லிருக்கு இது பரமாத்மாக தான் வந்துருக்காரு. மனோநிகிரகம்னா அதான் திருப்தி பரமார்த்தம். திருப்தி சொல்லிருக்கு திருப்தியில் சொல்லிருக்கு அதான் திருப்தி ரொம்ப பரமார்த்தம் அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னும் பரமார்த்த சத்தியம், அது பரமார்த்த சத்தியம் இல்லை. பரமார்த்த சத்தியமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமாக சொல்லப்பட்ட விஷயம் பரமார்த்த சத்தியம். பரமார்த்த சத்தியம் என்ன? நகசித்யாயதே ஜீவஹா அப்படின்னா பரமார்த்த சத்தியம். கர்த்தா போக்தா நோக்கி ஏனக்கிடக்கு பிரகாரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தா போக்தாக ஜென்மதுன்னா கலை எந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அந்த சம்சாரங்கிறது என்ன? புனருக்கு ஜனனம் புனருக்கு மரணம் தான். யாருக்கு வந்து புனருக்குதான் இந்த ஜனனம் மரணங்கிறது யாருக்கு? யாருக்குன்னு விசாரித்து பார்த்தா அது வரவே இல்லை. விசாரித்து பார்த்தா வராது, விசாரிக்காம வந்தாதான் வரும் இல்லையா? அப்படின்னா நகஸ்து விசாரித்து பார்த்து வந்தாச்சுன்னா அப்ப நகஸ்து ஜாகிரதை ஜீவமா. அதாவது முக்தனுக்கு நான் முக்தன் ஆகிட்டேன், ஆனா விசாரியாரும் முக்கியமாக இருக்காளே அது தெரியாது மற்றவாங்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஆத்மா தான் வேத புத்தி. ஏன்னா நகஸ்து ஜாகிரதை ஜீவா. அது மாத்திரம் நிச்சயம் வேணது பிரகாரம். அதாவது அகத்திய, அதாவது எந்த வஸ்துடைய ஸ்வபாவம் அஜம். அஜம்னா ஜன்மா இல்லாம இருப்பது ஸ்வபாவமோ அது எங்கேயாவது பிறக்க முடியுமோ? இல்லையா? எப்படி இப்ப எது உற்பத்தி ஆகுமோ அது பிறக்கிறதுன்னு சொன்னா உற்பத்தி ஆகாது. அஜாயத்தின்னு சொன்னா இன்னும் எப்படி எடுத்துக்காது? அகத்திய அத்திய ஏகத்திய ஆத்மனா சம்பவ காரணம் நடிக்கிறது நாட்டி. பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. எஸ்மாத்து நவீனத்தை அத்திய காரணம். ஆத்மா பிறக்கிறதுக்கு காரணமே இல்லைன்னு சொன்னாலே தஸ்மா நகசித்யாயத்தை இது உத்தம சத்தியம். இது வந்து பிறப்பே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய ஒன்று. பூர்வேஷு உபாயத்திலேட உத்தானம் சத்தியானம். முன்னாடி சொல்லப்பட்ட உபாயமும் சத்தியமும் சொல்லுது. இந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கலை சத்தியம் அப்படின்னு கர்மானுஷ்டானத்தை சத்தியம் சொல்லணும். கர்மானுஷ்டானத்தை இருக்கா சத்தியம் சொல்றது அப்படின்னு சொன்னா இதுலேருந்து அவர் வந்து பலத்தை கர்மானுஷ்டானத்தை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகும்? இந்த அவசியம் உபயோகிக்கலன்னு விட்டுறான்னு வச்சுங்க. அப்போ இதனால திசையில் இருந்த காரணம் இல்லாச்சுன்னா அப்ப கர்மானுஷ்டானத்தை சத்தியம் அவசியம் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரவர்த்திப்பான். பிரவர்த்திச்சா அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை அறியப்படும். லாபம்னா என்ன? சித்தசித்தி. சித்தசித்திக்கு அது வருது. சித்தசித்தி ஆகிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் வந்து நெருமான சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியம் இருக்கும். அதனால முன்னாடி அந்த சாதனம் இருக்கு, சாதனத்தை சத்தியம் அதே சத்தியம் மந்த்ரே கர்மான் அவையோ யாமிய சத்தியம் அது சொல்லவே கிடையாது. மந்திரத்துல அந்த மகர்ஷிகள்லாம் எந்த கர்மாவை பார்த்தாலோ அந்த கர்மா பொய் ஆகாது, நிச்சயமா பலத்தை கொடுக்கும் அப்படின்னு. அந்த சத்தியம் வேற விதமான சத்தியம். இந்த சத்தியம் இப்ப சொல்ற சத்தியம் இருக்கு நஜாயதே சத்தியம், இது வேற மாதிரி. அந்த சத்தியங்கள் நிறைய சத்தியங்கள் இருக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள். அந்த சத்தியத்தை சத்தியம் அது சத்தியம் சொன்னா சத்தியத்தை சத்தியம் இருக்கு. அதுவும் வேதத்துல தான் சொல்றது. சத்திய பிராணாவளி சத்தியம் ஏகாம் சத்தியம். சத்தியத்தை சத்தியம்ங்கிறதுனா வெறும் சத்தியங்கிறது வேதத்திற்கு.
உபாயத்துவேன உக்தானாம் சத்யானாம் ஏதத்தே உத்தமம் சத்தியம் எஸ்மின் சத்யஸ்வரூபே பிரம்மன் அணுமாத்திரமபி கிஞ்சித் ந ஜாயதே. இந்த பிரம்மம் தானே சத்தியம், இந்த பிரம்மம் தானே இவ்வளவு பெரிய உலகத்துக்கு ஆதாரம் அதிஷ்டானமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி அது வேற தான் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது எப்படி இருக்குன்னு, இது வேறு சத்தியம். ஆனா இந்த பிரம்மத்துல இப்போது கூட பிரபஞ்சம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா இது சத்தியத்தை சக்தி உத்தமமாக இந்த சத்தியத்தை வச்சு இந்த சத்தியத்தை சத்தியத்தை பிடிக்கணும். இது அதுக்கு